நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தினை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று இந்த யாத்ராம புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இருந்து 14வது வசனம் வரைக்கும் இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வார்த்தைகளை அறிவிக்கிறான். எந்த நேரத்தில் இஸ்ரவேலர்கள் வேதனையோடு கூட இருக்க சில கண்ணீரோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எகிப்தில் இருக்கும் பொழுதே நாங்கள் சொல்லவில்லையா, எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்திற்கு வேலை பார்த்து கொண்டு இங்கேயே இருந்து விடுகிறோம், எகிப்தில் கல்லறை பூமி இல்லை என்றால் இங்கே எங்களை கொண்டு வந்து என்று சொல்லி எல்லாம் புலம்புகிறார். வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்து என்று சொல்லி ஜனங்கள் பரிதபிக்கிறார்கள். அப்படி பரிதபிக்கிற ஜனங்களை பார்த்து இந்த மோசே சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறான். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த எகிப்தினை இனி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று இந்த மோசே சொல்லுகிறான். ஆண்டவர் தான் எகிப்தில் இருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது. அதில் எந்த விதமாக கொண்டு வந்தார் என்றால், எகிப்தியனை விரட்டும்படியாக செய்தார். விரட்டும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார், நீ வனாந்தரத்தில் கொண்டு போய் இந்த ஜனங்களை பாளையம் இறக்கு. அப்பொழுது எகிப்தியர்கள் அறிவார்கள், அவர்கள் பாதை தெரியாமல் திரிகிறார்கள் என்று சொல்லி வருவார்கள் என்று சொல்கிறார். இதே போல தான் அந்த இடத்துல தேவன் அதே போல இந்த செய்தியை ஆண்டவர் அவர்களுக்கு எகிப்தியர்களுக்கு கொண்டு போக வைக்கிறார். அவர்கள் வனாந்தரத்தில் திரிகிறார்கள், அவர்களுக்கு பாதை தெரியவில்லை என்று சொல்லி திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த செய்தியை எகிப்தியருக்கு போகும் பொழுது எகிப்தியர் சொல்கிறான், அவ்வளோ பேர்த்தை பிடித்து வரலாம் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளிலும் நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு கண்ட கண்ணீரை இனி காண்பதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காண்பதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? கலங்க தேவையில்லை. இந்த ஆண்டவராய் இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். அவர் யுத்தங்கள் பெரியதான காரியமாக இருக்கும். ஒரே கடலில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதை,